VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் NGO Darpan சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். NGO Darpan என்பது ஒரு யூனியன் கவர்மெண்டின் கீழ் செயல்படக்கூடிய நித்யா ஆயோக் என்னும் அமைப்பின் கீழ் செயல்படக்கூடியது. இந்த இணையதளத்தின் முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் செயல்படக்கூடிய அரசு சார்பற்ற தனியார் தொண்டு நிறுவனங்களை கணக்கில் கொண்டு வரவும், அதாவது வெளிப்படைத்தன்மையை உருவாக்கணும் என்னும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. இந்த தொண்டு நிறுவனங்கள் எந்தெந்த ஏரியாவில் அவர்களுடைய தொண்டை செயல்படுத்துகிறார்கள் என்றும் என்னென்ன மாதிரியான சேவைகளை வழங்குகிறார்கள் என்பதை கவர்மெண்டில் பதிவு செய்வதே இந்த NGO Darpan. இந்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்திற்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மினிஸ்ட்ரீஸில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் உள்ளது, அதை NGOs எப்படி அப்ளை பண்ணலாம் என்பது போன்ற அனைத்து தகவலையும் இந்த NGO Darpan வெப்சைட்டில் கொடுத்திருப்பார்கள். இந்த NGO Darpan வெப்சைட்டில் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் என்றால், ட்ரஸ்ட், சொசைட்டிஸ், செக்டார் 8, நான் ப்ராஃபிட் கம்பெனி இவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை ரெஜிஸ்டர் பண்ணுவது கட்டாயமானு கேட்டிங்கன்னா, இதை ரெஜிஸ்டர் பண்ணுவது கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் ரெஜிஸ்டர் செய்து யூனிக் ஐடி பெறுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய நிறுவனத்திற்கு ஃபண்டு தேவைப்படுகிறது என்றால், கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்டில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் இந்த யூனிக் ஐடி தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டும் என்றாலும் இந்த ஐடி தேவைப்படும். இதை ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்ட் டீட் போதுமானது, சொசைட்டியை பொறுத்தவரை ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் போதுமானது. மினிமம் 3 ஆஃபீஸ் பியரர் KYC, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஃபோக்கஸ் ஏரியா அச்சீவ்மெண்ட்ஸ், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ட்ரஸ்டீஸ் எத்தனை நபர்கள் உள்ளார்களோ அவர்களுடைய KYC, அதாவது அவர்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லோருடைய KYCயும் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ட்ரஸ்ட்டை பொறுத்தவரை 2 சொசைட்டியை பொறுத்தவரை 3 நபர்களுடைய KYC கொடுக்க வேண்டும். அடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் என்றால், உங்களுடைய ட்ரஸ்ட் எந்த ஸ்டேட் மற்றும் டிஸ்ட்ரிக்டில் செயல்படுகிறது என்பதையும், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ட்ரஸ்ட் ஆரம்பித்தீர்கள் என்பது போன்ற டீட்டெயில்ஸ் தேவைப்படும். மேலும் ரூரல் டெவலப்மெண்ட்டில் அடுத்து இதுவரை நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அச்சீவ் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டும். ஓகே, NGO Darpan யூனிக் ஐடியை பெறுவதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச்சில் NGO Darpan டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள லாகின் ரெஜிஸ்டர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் NGO Darpanக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும் என்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு சைன்அப் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்அப் பண்ணுவதற்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய NGO நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து NGOவினுடைய காண்டாக்ட் பர்சனுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து NGOவினுடைய காண்டாக்ட் பர்சனுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். மொபைல் நம்பருக்கு வந்த OTPயை இந்த இடத்துலையும், இமெயில் ஐடிக்கு வந்த OTPயை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கூட இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் பாஸ்வேர்டு என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் ஷோ ஆகும்.
இந்த இடத்துல உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஷோ ஆகும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆனதற்கான பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அடுத்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் ஐடியாக உங்களுடைய NGO பேன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரையும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சைன்இன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள கிளிக் ஹியர் டு ஃபில் NGO டீட்டெயில்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆர்கனைசேஷன் பேன் நம்பர், NGO நேம், NGO பேன் நேம் அனைத்தும் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் இந்த இடத்துல NGOவினுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஏரியா பின்கோடையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் வித்தில் ட்ரஸ்ட்டை பொறுத்தவரை சப் ரெஜிஸ்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. NGOவினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஆக்ட் நேமில் இந்தியன் என்பதை டைப் பண்ணிக்கோங்க. அப்லோட் RC என்னும் இடத்தில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. NGO ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. NGOவை பொறுத்தவரை வேலிடிட்டி எதுவும் கிடையாது என்பதால் நோ கொடுத்துக்கலாம். FCRA அவைலபிள் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை என்றால் நோ கொடுத்துக்கங்க. அடுத்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கங்க. அடுத்து சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அடுத்து மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை டீடில் எப்படி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே டீட்டெயில்ஸை தான் இந்த இடத்துலையும் கொடுக்க வேண்டும். அதாவது ஆட் ஆஃபீஸ் பியரர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பியரர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், டெஸ்டினேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் உள்ள எந்த டெஸ்டினேஷன் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீ டெசிக்னேஷன், பேன் நம்பர், பேன் நேம், ஆதார் நம்பர், ஆதார் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆக்டிவ் ஒர்க்கிங் சின்ஸ் என்னும் இடத்தில் எந்த டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறீர்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை எந்தெந்த நிறுவனத்திலிருந்து இதுவரை ஃபண்டு வாங்கியுள்ளீர்களோ அதனுடைய டீட்டெயில் லாஸ்ட் 4 இயர்ஸ்க்குள்ளே டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். அப்படி வாங்கவில்லை என்றால் நாட் அவைலபிள் என்று கொடுக்க வேண்டும். கீ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ட்ரஸ்டாக இருந்தால் ஃபவுண்டர் டீட்டெயில்ஸையும், சொசைட்டியாக இருந்தால் பிரசிடெண்ட் அல்லது செக்ரட்டரி, அதாவது ஆக்டிவாக யார் அந்த நிறுவனத்தில் உள்ளார்களோ அவர்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கங்க. ஒர்க்கிங் ஏரியா, எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் ஒர்க் பண்ணுகிறீர்கள் என்ற டீட்டெயில்ஸும், அதே போன்று என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க என்பதையும் கொடுக்க வேண்டும். அதாவது ஹெல்த், எஜுகேஷன், சில்ட்ரன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், வொகேஷ்னல் ட்ரைனிங், உமன் டெவலப்மெண்ட் எம்பவர்மெண்ட் போன்று என்னென்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. அடுத்து ஜென்ரேட் யூனிக்யூ ஐடி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிவிட்டது என்பது போன்று ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். ஒரு 3 நாட்கள் கழித்து மீண்டும் இதே யூனிக்யூ ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் யூனிக்யூ ஐடி பேஜில் உங்களுக்கு இது போன்று கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் யூனிக்யூ ஐடி என்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூனிக்யூ ஐடி ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு சர்டிஃபிகேட் என்று எதுவும் கிடையாது, நீங்களே சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த NGO டர்பனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி தர வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9566501295. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.